கிறிஸ்தரால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அருமையான நாளிலே உங்கள் யாவரையும் சந்தித்ததில் சந்தோஷம். உங்களுக்கு சந்தோஷம் தானே? நான் மீண்டுமாக இந்த மாம்சத்தில் ஒருவரை சந்திப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஆமென். அவருக்கு நன்றி. இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை, அழைக்கப்பட்ட பிள்ளைகளோடு கூட ஒரு காரியத்தை பகிர்ந்து கொள்ளும்படி ஆவியில் ஏவப்பட்டேன், உணர்த்தப்பட்டேன். இன்றைக்கு அது உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் இருந்து கொண்டு எங்களுக்கு அது இல்லை இது இல்லை என்று சொல்லி முறுமுறுத்து கொண்டிருந்தார்கள். அழைக்கப்பட்டவர்கள் தானே நீங்கள்? அம்மா தானே அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த உலகத்தில் தேவன் வெளியே கொண்டு வந்திருக்கார் தானே உங்களை. அதை நீங்கள் நம்புறீங்க தானே? அதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்க தானே? அப்போ அழைத்தவர் இதெல்லாம் யோசிக்காமலா இருப்பார்? அழைத்தவர் எதை கொடுக்கலையோ அது உங்களுக்கு தேவையில்லைன்னு அர்த்தம். ஆமே. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது மருத்துவர்கள் அங்கே இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு மருத்துவம் தேவைப்படாது. இறைச்சி இல்லை, எங்களுக்கு அப்பம் இல்லை, தண்ணீர் இல்லை என்று சொல்லி, மற்ற மக்களுக்கு என்ன இருக்கிறதோ அது தங்களுக்கு இல்லை என்று சொல்லி, இல்லாததினால் தாங்கள் மிகவும் ஒரு தள்ளப்பட்ட மக்களைப் போலவும் கைவிடப்பட்ட மக்களை போல நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மை அது கிடையாது. ஆமே. என்ன கவனிங்க, உண்மை அது கிடையாது. தேவன் எதை இன்றைக்கு உங்களுக்கு தரலையோ அது இன்றைக்கு உங்களுக்கு தேவையில்லைன்னு அர்த்தம். அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு அர்த்தம் அதை குறித்து கலங்கி கொண்டு புலம்பிக் கொண்டு வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் இன்றைக்கு உங்களுக்கு என்ன தந்திருக்கிறாரோ அது இன்றைக்கு உங்களுக்கு தேவையானது. தேவன் எதை இன்றைக்கு உங்களுக்கு தரலையோ அது இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவைப்படாத ஒன்று, அது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பாரம், தேவையில்லாத ஒரு சுமை. ஆமென். அவர் நம்மை படைத்த ஒரு தெய்வம். அவருக்கு தெரியும் இப்போது என்ன தேவை என்று சொல்லி. நாளை என்ன தேவை என்று அவருக்கு தெரியும். நாளை கதை கற்று தருவார். இஸ்ரவேல் ஜனங்களை போல வனாந்திரத்தில் முறுமுறுத்துட்டு இருக்காதீங்க. நீங்கள் அழைக்கப்பட்டவங்க தெய்வத்தால். ஆமென். அழைத்தவருக்கு தெரியும் என்ன கொடுக்க வேண்டும், எப்போ கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. அதை அப்பொழுது நிச்சயமாக தேவன் தருவார். ஆமென். நம்பிக்கையோடு கூட இருங்க. அழைக்கப்படும் போது அழைக்கப்பட்டு வார்த்தை கேட்டு வந்துட்டீங்களா, அது இல்லை இதில் கவலைப்பட வேண்டாம். இப்போ என்ன தேவையோ அதை கத்த தருவார். இப்போ உங்களுக்கு என்ன அவசியமோ அதை கத்த தந்திருக்கிறார். அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்து முறுமுறுத்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள போக முடியாம போன அந்த மதிகிட்ட ஜனங்களுக்குள்ள இருந்துட வேண்டாம். உங்களுக்கு இன்னைக்கு என்ன தேவையோ அதை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நாளைக்கு என்ன தேவையை கத்த தருவா. இந்த நாள் உயிரோடு இருக்கிற கத்தரை பற்றி தானே, கிருபை தானே. ஆமென். கத்த நல்லவர். கத்த உங்க ஒவ்வொரு ஆசீர்வதிக்கட்டும். நீங்க அழைக்கப்பட்ட அழைப்பை மறந்து போயிருக்கிறார். அழைப்பை மறந்துட்டு அந்த மாதிரி காரியங்களை வந்து தரங்க. அடிக்கடி அழைப்பை மறந்துட்டா மற்றவன்ட்டு என்ன இருக்கு, என்கிட்ட இல்லைன்னு தோணும். ஆனால் அழைப்பு மிக மிக பிரதானமானது. ஆமென்.